நமஸ்காரம். சோலாபுரியம்மன் கோவில் தோட்டப்பாளையம், வேலூர் தோட்டப்பாளையத்தில் இந்த கோவில் இருக்கு. இது ஏறக்குறைய ஒரு கிராம தேவதையாக இந்த அம்பாள் போற்றப்படுகிறாள். வேண்டியவருக்கு வேண்டியதை ஏதோ ஒரு கோயிலை உயர்த்தி சொல்லணுங்கிறதுக்காக இல்லை. இந்த கோயிலோட என்னோட அனுபவத்தில் நிறைய நார்த் இந்தியன் சிஎம்சிக்கு ட்ரீட்மெண்ட் வராங்க. அவங்க உயிரை பிழைக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்துல பூஜை பண்ணி நிறைய பேர் இந்த அம்பாளை ஒரு குலதெய்வமாகவே ஏற்றுட்டு ஊருக்கு திரும்பி போயிருக்காங்க. இந்த கோவிலில் வருஷத்தில் 2 வருஷம் மிகப்பெரிய உற்சவம் நடக்கிறது. வாழ்வில் சிறந்து விளங்க அந்த அம்பாள் தான் இருக்கிறேங்கிறத இந்த ஊர் மக்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த கோவிலில் ஒவ்வொரு பூஜையும் நம்ம தொடர்ந்து ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு பூஜையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கு முதல் முறையாக கோ பூஜையானது துவங்கப்பட்டது. உலகத்திலே இந்துக்களுக்கு மட்டும்தான் கோ அப்படிங்கிறது பசுமாடு பேணி காக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. எல்லா சமயத்தாருக்கும் பசுமாடு வேணும். ஏன்னா விவசாயம் அப்படின்னா பசுமாடு வேணும். பசுமாடு இல்லாத ஊர் என்றைக்குமே வளர்ச்சி இருக்காது. அதனால தான் வேதங்களில் மந்திரங்களில் சொல்லும்போது கோ பிராமணேப்பிய சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஊரில் பசுமாடும் அந்த கோவில் பூஜை பண்ணக்கூடிய பிராமணனும் சந்தோஷமாக இருக்கிறாரோ அந்த ஊர் வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு அந்த வேதத்தில் அந்த மந்திரத்தோட அர்த்தம் அதுதான். அப்போ ஒரு கோவிலில் பூஜை நடக்குது அப்படின்னா அந்த ஊர் நல்லா இருக்கும். பசுமாடு நல்ல செழிப்பாக இருக்குது அப்படின்னா விவசாயம் இருக்கும். அப்போ பஞ்சம் இல்லாத ஒரு நல்ல வளர்ச்சியான ஒரு கிராமமாக ஊராக அது இருக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பசுமாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். மற்ற வகையில் நமக்கு பசுமாட்டை உணர்த்தணும், அதோட மதிப்பு தெரியணுங்கிறதுக்காக சில கதைகள், கிளை கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா தேவர்களும் பசுமாட்டோட உடம்புல இடம் பிடிச்சிட்டாங்க, மகாலட்சுமிக்கு இடம் இல்லைங்கிறதுனால சாணம் போகிற இடத்துல போய் ஐயோ போயும் மல்லம் போகிற இடத்துல மகாலட்சுமி இடம் கிடைச்சிது அப்படின்னு நினைக்கக்கூடாது. பசுமாடு உயர்ந்தது அப்படிங்கிறதுக்காக அதை உணர்த்தி சொல்லணுங்கிறதுக்காக சொன்னாங்களே தவிர பசுமாடு அப்படிங்கிறது அது வந்தது அப்படின்னாவே நமக்கு எல்லா விதமான செழிப்பும் அளிக்கக்கூடியது. அந்த பசுமாட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய 5 திரவியங்கள் கோமூத்திரம், கோ சாணம், பால், வெண்ணெய், நெய், இந்த 5 திரவியங்களையும் மந்திரபூர்வமாக பூஜை செய்து பஞ்சகவியம்னு பேர் 5 விதமான திரவியங்களை சேர்ந்து அதை பூஜை பண்ணி பசுமாடு நமக்கு தியாகம் பண்ணின்னு இருக்கு இந்த உலகத்தில். அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம மக்கள் எல்லாரும் நம்ம இந்தியன் கண்ட்ரியில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சில அசோசியேஷன்லாம் பசுமாட்டுக்கு சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கான். இது உண்மைதான், இந்துக்கள் சொல்லக்கூடியது உண்மைதான். பசுமாட்டு மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சாணமோ அந்த கோமூத்திரமோ மருத்துவ ரீதியாக பல வியாதியை குணப்படுத்துன்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில அசோசியேஷன்லாம் கூட சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதை ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும். நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பசுமாட்டை பற்றி. இன்னைக்கு மக்கள் இருக்கக்கூடிய அவசர உலகத்தில் தான் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு நல்லா ஆரோக்கியமான குழந்தைய பெற்றெடுக்கணும், சுகப்பிரசவமாக இருக்கணும்னா பசுமாட்டை தொட்டு பூஜை பண்ணால் போதும். தினம் பசுமாட்டுக்கு தன்னால் முடிஞ்ச ஒரு பழமோ அவுத்திக்கறி கட்டியோ கொடுத்து இதை தினந்தோறும் அவங்க டெலிவரி டேட்டுக்கு முன்னாடி இதை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு குழந்தை சுகப்பிரசவமாக கிடைக்கும். இந்த கோவிலில் இன்னைக்கு பசுமாட்டுக்கு முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி அளவில் சுமங்கலி பெண்களும் மற்ற பக்த மீன்களும் கலந்து கோ பூஜை பண்ணுறாங்க. மேற்கொண்டு இந்த கோவில் அடுத்த பௌர்ணமியில் இருந்து விளக்கு பூஜை ஒன்று ஆரம்பிக்கிறோம். லலிதா சகஸ்நாம குங்கும அர்ச்சனை. லலிதா சகஸ்நாமம் அந்த 1008 நாமங்களை சொல்லி பெண்களை உட்கார வச்சு குங்குமம் கொடுத்து அவங்க கையால் குங்குமத்தை அர்ச்சனை பண்ண வச்சு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு ஆர்த்தி நடக்கும். இந்துக்களை பொறுத்தவரை உயிரையே கொடுக்கக்கூடிய, தன்னோட தலையெழுத்தே மாற்றக்கூடிய, விதியை மாற்றி எழுதக்கூடிய ஒரு வல்லமை குங்குமத்துக்கு உண்டு. அதனால தான் நம்ம எல்லாருக்கும் நெத்தியில் குங்குமம் இட்டுக்கணும். இந்துக்களாக பிறந்தா வீட்டிலேருந்து வெளியே வரும்போது ஒரு விபூதியோ குங்குமமோ தரிச்சிட்டு வரணுங்கிறது. அதனால குங்கும அர்ச்சனை அடுத்த பௌர்ணமியிலேருந்து நடக்க போகுது. எல்லாரும் தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி பலனடையுமாறு பணிவன்புடன் வரவேற்கப்படுகிறார்கள். நன்றி. சரண்கே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சுமங்கலியும் நல்லா அப்படி கையை கூப்பிக்கணும். ஒரு சுமங்கலியா வாழணும், காலத்தை முடிச்சுட்டு இருக்க கூடாது. 60 வயசு வாழணும், சசியத்தை கூட்டி பார்த்து கல்யாணம் வாழ ஆயுசோட வாழணும்.